ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பல கட்சி தாவிய செல்வ பெருந்தகைக்கு தாம் தலைவராக இருக்கும் காங்கிரஸ் கட்சி மீது விசுவாசமே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து இருந்த நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இழிவாக பேசிய பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் அதிமுக மீது இபிஎஸ் வைத்திருக்கும் விசுவாசமா என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பான் பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார். இன்றைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல. இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரசிலே காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. இன்றைக்கு இதெல்லாம் பேசுகிறார், உதயநிதி பேசுகிறார், திரு ஸ்டாலின் பேசுகிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனா அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இல்ல, மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது. திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார். ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி, மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதை திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் பார்க்கத்தான் போகிறீர்கள். இல்ல, நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்கனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்கிறேன், அதிமுக விசுவாசமா இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. எங்களை அங்கீகரிக்கிறார்கள், எங்க பணி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கறாங்க. அதை நாங்க எப்படி கட்சியை நடத்துறது எங்களுக்கு தெரியும். அவருக்கு என்னங்க கவலை? அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க, அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியிலிருந்து ஒருத்தர தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்க கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை? என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு? நாங்க தான் கவலை பண்ணோம் எங்க கட்சியை பத்தி.
விமர்சனம் வைக்கிறதுல எதுனா ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அர்த்தம் இல்லாத விமர்சனம். எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரு சரி பண்ணிக்க சொல்லுங்க, அவரு முதுக பார்க்க சொல்லுங்க. திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா 4 விரல் அவரை காட்டுது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.